நாம் வாசித்த இந்த வேத பகுதிக்கு நம்முடைய சிந்தனையாம் திருப்பலாம். 9-10 மீண்டுமே நாம் ஒரு முறை வாசிக்கலாமா? லூக்கான சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9-10 ஒரு முறை நாம் வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்திய வீடுகளில் ஏற்றுக்கொள்வராகும்படி அநீதியான உலக பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாக இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாக இருக்கிறான். பரலோக பிதாவே, தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய வார்த்தை மூலம் வந்திருக்கிற பிள்ளைகளோடு நீ பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய வாயின் வார்த்தையும் எங்கள் இதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரதியாக இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக இந்த 2வது ஆராதனை கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி உங்களை பாதுகாப்பாராக. நமக்கு மட்டும், அதாவது ஆண்டவருக்கு மட்டும் நம்ம சொன்னதே திரும்ப ஒவ்வொரு வாரமும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், அப்படித்தானே? சொன்ன அப்போஸ்தல பிரமாணமே, சொன்ன ஜெபத்தையே, சொன்ன பாவரிக்கை சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் பிரசங்கம் மட்டும் நமக்கு ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய பிரசங்கத்தை நாம் கேட்க ஆசைப்படுகிறோம். ஆனால் ஆண்டருக்கு மட்டும் புது சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறோம். அதான் யோசித்தேன், இவங்களுக்கும் சொன்ன பிரசங்கத்தை, ஒரே பிரசங்கத்தை தொடர்ந்து ஒரு மாதம் பிரசங்கம் பண்ணால் எப்படி இருக்கும்? போர் அடிச்சு போடல. ஃபஸ்ட்டு ஆராதனையில் போன வாரம் பிரசங்கம் பண்ணதை திரும்ப பண்ணேன். அது எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருந்தது தெரியல. ஆனால் ஆண்டவர் நம்முடைய துதியை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டிய தலைப்பு என்னவென்றால், how do you use the money? நீங்கள் பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதுதான் என்னுடைய செய்தியின் தலைப்பு. அதாவது கொடுத்தலை பற்றி அதிகமாக பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் ஒருத்தர் சொன்னார், அதே விதமாக கொடுத்த பணத்தை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. கொடுக்கறது மாத்திரமல்ல, கொடுத்த பணத்தை எப்படி நாம் செலவு பண்ண வேண்டும், அது மாத்திரமல்ல, இது தனிப்பட்ட முறையிலையும் இது சம்பந்தமானது. எப்படிப்பட்டது இது? தனிப்பட்ட முறையில், குடும்ப வாழ்க்கையிலே, சபைகளிலே, சமுதாயத்தில் எல்லாத்துக்கும் இது சம்பந்தமான ஒரு செய்தி. ஏதோ ஒரு குறிப்பிட்ட மனிதரையோ ஒரு குறிப்பிட்ட இடத்தையோ அல்ல, எல்லாருக்கும் சேர்ந்த செய்தி தான் இந்த நாளில் உங்களோடு கூட பிரசங்கம் தயார் பண்ணியிருக்கிறேன். அதனால் மிக 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 முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பணம். இந்த பணத்தை நாம் எப்படி கையாளுவோம் என்பதுதான் நமக்கு வேதம் நமக்கு அழகாக எச்சரிக்கிறதை நாம் பார்க்கலாம். அதனால்தான் இந்த லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அழகான ஒரு ஓமியை சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 8ஆம் வசனத்திலே வாசிப்போம். போனால், அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்திமானாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவன் என்ன பண்ணாங்களாம்? மெச்சி கொண்டான். அவன் செய்தது சரியானது அல்ல, அவன் செய்தது தவறு. அப்படி செய்தது தவறா இருந்தாலும் அதை கண்ட எஜமான் மெச்சி கொண்டான், அதாவது பாராட்டினான். ஏன்னா என்னுடைய கணக்கு பிள்ளை இவ்வளோ ஞானமா இருக்கிறானேன்னு சொல்லி அவனை மெச்சி கொண்டான். அதான் சொல்றாரு, இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்களாம்? அவருடைய அதிக புத்திமான இருக்கிறாங்களாம். அதாவது உலக மக்கள் எப்படி இருக்கிறாங்களாம்? இப்போ ஒளியின் பிள்ளைகளை பார்க்கல இருளுடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானமா புத்திமானா இருக்கிறார்கள் சொல்லி அவர்களை என்ன பண்ணாரு? மெச்சி கொண்டார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதனாலதான் அழகா சொல்றாரு 9ஆம் வசனத்துல, நான் உங்களுக்கு சொல்றேன்,
அந்த ஊமையை சொல்லிட்டாரு, எக்ஸாம்பிள் சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்கள் மாளும் பொழுது, ஆங்கிலத்தில் அழகா சொல்லப்படுது, when you are going to die, you will die. ஒரு நாள்ல நீ என்ன பண்ண, one day you will die one day. Then those people will happily see you in the place where people live all the time. ஆங்கிலத்தில் இருக்கிற நான் அழகாக வாசிக்கிறேன் பாருங்க, அந்த தமிழ் ஆங்கிலத்தோட தமிழில், இங்கிலீஷில். I tell you this, people may get money in wrong way. மக்கள் என்ன பண்ணுறாங்களாம், தவறான வழியில் பணத்தை யூஸ் பண்ணுறாங்க. பட் யூ ஷுட் யூஸ் இட் பி a good those who need help. அழகாக சொல்கிறாரு, மக்கள் என்ன பண்ணுறாங்க, பணத்தை தவறான வழியில் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த பொக்கிஷத்தை என்ன பண்ணுங்க, சரியாக பயன்படுத்துங்கள். ஏனென்றால் நீங்கள் மாளும் பொழுது மரணம் ஒரு நாள் உங்களை சந்திக்க. அதனால தான் இந்த உதாரணத்தை சொல்றாரு. எஜமான் தன்னுடைய கணக்கு பிள்ளை என்ன பண்றாரு, தவறா பயன்படுத்த, தனக்கு கொடுக்கப்பட்ட சொத்துக்களை தவறா பயன்படுத்தின உடனே எஜமான் கண்டு அவனை வேலையிலிருந்து எடுக்க போறார். அப்படி வேலையிலிருந்து எடுக்கும் பொழுது அவன் என்ன பண்றான், அதான் சொல்றாரு 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உக்கிரானக்காரன் விசாரணை விட்டு நான் தள்ளப்படும் பொழுது, அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த வேலையிலிருந்து என்னை எடுப்பார் ராஜா, எஜமான். அப்படி வேலையிலிருந்து எடுக்கும்போது நான் என்ன பண்ண முடியாது, என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ள உண்டாகும்படி நான் என்ன பண்ண போறேன், ஒன்று செய்ய போறேன். ஏனென்றால் 3வது வசனம் சொல்றது, நான் இனிமேல் வேலையும் செய்ய முடியாது, பிச்சை எடுத்தாலும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, என்ன கேவலம். அதான் சொல்றாரு, என்னால் கொத்தவும் முடியாது, இறக்கும் பிச்சை எடுக்க முடியாது. அதனால நான் என்ன பண்ண போறேன், என்னிடத்தில் கடன்பட்ட எல்லாரையும் அழைத்து ½ டிஸ்கவுண்ட் பண்ண போறேன். அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ண போறேன், பாதி பர்சன்டேஜ். நீ 100 கூட வாங்கினியா, அதில் 50 எழுது. நீ 100 கூட அங்கே கோதுமை வாங்கினியா, 50 எழுது சொல்லி அதை டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு என்னை ராஜா அந்த இடத்தை விட்டு அனுப்பும் போது நான் யார் வீட்டுக்கு போவேன், நான் யாருக்கு உதவி பண்ணணும் அவனிடத்துல நான் போவேன் என்று சொல்லி, அதனால ஆண்டு அந்த உதாரணத்தை சொல்றாரு. அவன் ஒருவேளை அந்த பணத்தை தவறாக பயன்படுத்தினால் நீங்க எதுக்கு பயன்படுத்துங்க, அதை சரியாக பயன்படுத்துங்க. அது அழியும் பொருட்களினால் கெயின் இட்டர்னல் பெனிஃபிட். அழகாக சுருக்கமாக சொல்லணும்னு அர்த்தம், அழிந்து போகிற பொருட்களால நீங்க எப்படி பண்ணுங்க, இட்டர்னல் பெனிஃபிட்டை நீங்க பெரு. இன்னும் வேதம் சொல்லுகிறது. அவ்வளோதான் வசனம் சொல்லுது. முதலாவது நம்முடைய பணத்தை நம்ம எப்படி கையாள வேண்டும் என்றால், அழிந்து போகும் பொருட்களை நம்ம என்ன எதை சம்பாதிக்க வேண்டும், முதலாவதாக சிநேகிதரை சம்பாதிக்க வேண்டும். யாரை சம்பாதிக்க வேண்டும், ஆவிக்குரிய பிள்ளைகளை சம்பாதிக்க வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் அழகா சொல்றாரு, அநீதியான உலக பொருட்களால் நீங்க என்ன பண்ணுங்க, சிநேகிதரை சம்பாதியுங்கள். இன்னைக்கு பணம் தான் முக்கியம். ஒருவேளை ஆவிக்குரிய நண்பர்கள் நம்ம இழந்தாலும் சரிதான், அல்லது உறவுகளை இழந்தாலும் சரிதான், அல்லது ஊழியர்களை இழந்தாலும் சரிதான், விசுவாசிகளை இழந்தாலும் சரிதான், நமக்கு எதுதான் முக்கியம், பணம் தான் முக்கியம். வாழ்கிறவர்கள் ஏராளம். யூதாஸ்கரித்து தன்னோடு கூட இருந்த எஜமானியே பணத்துக்காக காட்டி கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் அழிந்து போகிறது. இதெல்லாம் என்ன பண்ணப்படுறது, ஒரு நாள்ல அழிந்து போகிறது. அந்த அழிந்து போகிறதுனால நீங்கள் அழியாத ஆத்துமாக்களை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். முதலாவதாக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுக்கு சிநேகிதர் கெயின் த நியூ ஸ்பிரிச்சுவல் பிலீவர். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒரு நாள்ல மரிக்க போறீங்க, அது நிச்சயம். இப்படிதானே, மரணம் எல்லாருக்கும் நிச்சயம், அதுல மாற்றமே இல்லை. அப்படி நீங்கள் மரிக்கும் போது உங்களை நித்திய வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி என்ன பண்ணுங்க, நீங்க அந்த பணத்தை எல்லாம் ஆத்துமாக்கள் சம்பாதிப்பதற்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நான் என்னுடைய உண்மையத்தில் அனுபவத்தில் சொல்லுவோமானால், அவங்களுக்கு எது முக்கியம்னா பணம் தான் முக்கியம். நல்ல நண்பர்கள் முக்கியம் அல்ல, நல்ல ஊழியக்காரர்கள் முக்கியம் அல்ல, பணம் தானே முக்கியம். நான் நிறைய பைபிள் காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், நிறைய பாஸ்டர் கூட நல்ல ஸ்தாபனத்தில் இருந்திருக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் யார் முக்கியம் இல்லை, திறமைசாலியானவர்கள் முக்கியம் அல்ல, அவங்க கொடுக்குற பணத்துக்கு நீ வேலை செய்யறியா அதுதான் முக்கியம். நான் கொடுக்குற பணத்துக்கு இருந்தால் நீ திறமைசாலி, அது எனக்கு முக்கியம் அல்ல. எனக்கு எது முக்கியம், நான் கொடுக்குற பணத்துக்கு தான் நீ என்ன பண்ணணும், வேலை செய்யணும். இப்போ அந்த வேலையை விட்டு நான் போக போகிறேன்பா, நீ போனாலும் பரவாயில்ல, இதை விட இன்னொருத்தர் நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் பணத்தில் ரெடியாக இருக்கிறாங்க. பள்ளிக்கூடால ஒருத்தர் அப்படி தான், அழைக்கும் போது ஒன்று அழைப்பார், கொடுக்கும்போது சம்பளத்தை கொடுப்பார். இப்படியே எல்லா டீச்சரும் வந்து போயிட்டே இருந்தாங்க. இப்போ ஸ்கூலே நான் இருக்கும்போது 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, இப்போ 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. காரணம் என்ன, அவருக்கு பணம் தான் முக்கியமே தவிர நல்ல டீச்சரு முக்கியம் இல்லை. திறமைசாலியான டீச்சரை போட மாட்டார், அவர் கொடுக்குற சம்பளத்துக்கு தான் யார் வேலை செய்கிறாங்களோ அப்படின்னு இருப்பாங்க. இன்றைக்கு கூட நம்ம பார்க்கும்போது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட, கிறிஸ்தவ சமுதாயத்தில் கூட பணத்தை அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் ஏராளம். கடந்த நாட்களில் கூட ஐயா நம்ம தீமோத்தேயு பணத்தை பற்றி பிரசங்கம் பண்ணார். பணம் சொன்னால்
பணம் கூட என்ன பண்ணுமா, வாயை திறக்குன்னு சொன்னாங்க. நம்ம யாரும் என்ன இல்லை, பணம் இல்லை, அதனால தான் நம்ம மாஸ்க் போட்டு மூடிட்டு இருக்கிறோம். நம்ம யாரும் இல்லை, பணம் இல்லை, அதனால நம்ம மாஸ்க் போட்டு மூடிட்டோம். யார் தான் வாயை திறக்கணும், பணம் தான் வாயை திறக்கணும். பணம் என்ன 10 செய்யுன்னு சொல்லுவாங்க, 10 செய்யும் பாதாளத்துக்கும் போகும். ஆனால் எங்கே போகாத, பரலோகத்துக்கு போகாத, பாதாளத்துக்கு போகும். யூதாஸ் காரியத்தை அங்கே தான் போனோம், ஆனால் தவிர எங்கே போகல, பரலோகத்துக்கு போகல. அதனால அழிந்து போகிற உலக பொருட்களால் நீங்கள் எதை சம்பாதிக்கணுமா, நண்பர்களை சம்பாதிங்க, ஆவிக்குரிய ஆத்துமாக்களை சம்பாதிங்க. பணம் முக்கியம் இல்லை, இதுதான் முக்கியம். ஏன்னா ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போக போறீங்க. போன முறை பிரசங்கம் பண்ண உடனே அடுத்த வாரம் ஒருத்தர் செத்து போயிட்டார், ஒரு வாலிபர். அப்போ பாருங்க, ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 1,50,000 மறிச்சிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் நாம் மறிப்போம், ஆனால் நாம் கொடுக்கப்பட்ட பணத்தை என்ன பண்ணும், ஆத்துமாக்கள் சம்பாதித்துக் கொள்வதற்காக பயன்படுத்த வேண்டும். ஆனால் தான் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சிறந்த உதாரணமாகிய கொர்நேலியு தனக்கு இருந்த பணத்தினாலே நண்பர்களை சம்பாதித்தான் என்று வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 10:24 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:24. மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் ஒரே முறையாரையும், முக்கியமான வசனமாக, தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து, ஆமாங்க, யாரை வரவைத்தானா, தன்னுடைய சிநேகிதரை. நீங்கள் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. அவன் மிகுந்த தர்மங்களை செய்தான். யாருக்கு செய்தான், தன்னுடைய சிநேகிதருக்கெல்லாம் செய்தான். செய்து இப்ப பேதுரு தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது யாரை அழைக்கிறான், உதவி செய்த எல்லாரையும் அழைத்து, வாப்போ, அவர் யாரோ ஒரு ஊழியக்காரர் வராரு, அவர் ஏதோ பிரசங்கம் பண்ண போறாரா, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, வாங்கன்னு கூட்ட உடனே அவர்கள் எல்லாரும் வந்து அமர்ந்த பொழுது, நீங்கள் வாசித்து பாருங்கள் 44 வசனம். அவர்கள் 44:46. இந்த வார்த்தையை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவரும், பாருங்க அந்த பணம் இப்ப எப்படி செயல்படுத்த பாருங்க. அவருக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பணத்தை நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் எல்லாருக்கும் செலவு பண்ணி ஒரு நாள் அழைக்கும் போது அந்த சிநேகிதர்கள் உறவினர்கள் எல்லாரும் வந்தாங்க. வந்த உடனே வசனம் சொல்லுறது, அந்த வசனத்தை பேதுரு பிரசங்கம் பண்ணினார். எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று சபையில் என்ன பண்ணாங்க, சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அதாங்க ஆண்டவர் நமக்கு பணத்தை கொடுத்திருக்கிறார். எதற்காக, சிநேகிதரை, ஆவிக்குரிய ஆத்துமாக்களை சம்பாதிக்கும்படியாக. அதுதான் ஆண்டவர் நீதிமொழியில சொல்லப்படுகிறது, ஆத்துமாக்களை சம்பாதித்துக் கொள்ள எப்படிப்பட்டவனா, ஞானவான், வைஸ்மேன். நீங்க ஒருவேளை நம்ம ஏற்கனவே அடிக்கடி அந்த ஓமையை சொல்லணும். ஒரு பெரிய பணக்காரன் தனக்கு இருந்த சொத்தை எல்லாம் என்ன பண்ணனா, தனக்காக சேர்த்து வச்சான். அவனுடைய தானியத்தை எல்லாம் இடிச்சு என்ன பண்ணனா, வீட்டில் கட்டி வைத்தான். ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னாரு, முட்டாளு. சேர்த்து வச்சவனை யாராவது முட்டாள் நீங்க சொல்லுவீங்களா? இந்த உலகத்தில் சேர்த்து வைக்கிறனா யாரு, அறிவாளி. வருங்காலத்துக்கு சேர்த்து வைக்கிறப்ப யாராவது முட்டாள் நீங்க சொல்லுவீங்களா? அவன் தான் பொழைக்க தெரிஞ்ச பிள்ளைப்பா, தனக்கும் சேர்த்து வச்சுட்டான், தன்னுடைய சந்ததிக்கு என்ன பண்ணிட்டான், அறிவாளி. அதை மாதிரி இருக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவன் முட்டாளு. அவன் யாரு, முட்டாள். ஏனென்றால் அவன் யாரை சம்பாதிக்கவில்லை, ஆத்துமாக்களை சம்பாதிக்கவில்லை. ஏனென்றால் ஒரு நாள் அவன் மறிக்க போகிறான். அந்த ஆத்துமா அவனுக்கு என்ன கொண்டு வரும். அதனால சொல்லப்படுறது, அவர்கள் ஒரு நாளில் என்ன பண்ணாங்களா, அவங்கள அன்போடு எடுத்துக்கொண்டால். நீங்க கொடுத்த காணிக்கையினால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவர் அறிந்து கொள்வதற்கு எனக்கு உதவியா இருந்தது என்று சொல்லி அவர்கள் பரலோகத்தில், அந்த ஆங்கிலத்தில் சொல்லப்படுறது, the people will happy to see you, that place where people live all the time. நீங்க கொடுத்த பணத்தில் மக்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகும்போது, நீங்களும் பரலோகத்துக்கு போகும்போது அந்த மக்கள் என்ன பண்ணலாம், ரொம்ப சந்தோஷமா படுவாங்க. அதான் சொல்ல, ஆங்கிலத்தில் அப்படியே சொல்லப்படுது, ரொம்ப மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க உங்களை பார்க்கும்போது. ஏனென்றால் உங்களுடைய பணம், அழிந்து போகிற பணம் மூலமாக நான் ஆண்டவருக்குள் ஒருவருக்கு எப்படி இருந்தது, அது மிக பயனுள்ளதா இருந்தது என்று இங்க வேதம் சொல்லப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையை நான் உதாரணம் சொல்லணுமா, நான் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு ஒரு பிரதர் உதவியா இருந்தார். அவர் வேலூரில் ரட்சிக்கப்பட்டார், என்ஜினியரிங் காலேஜ் படிக்கும்போது. அவர் என்னுடைய கிராமத்துக்கு வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டார், எங்களோட கூட அன்பாக பழகுவார். அவர் பாக்கெட்டில் ஏதாவது பணம் இருந்தால் அதை எடுத்து எங்களுக்கு செலவு பண்ணுவார். எங்கேயாவது அடிக்கடி ஊழியத்துக்கு கூட்டும் போவார், சைக்கிள் எடுத்துகிட்டு, வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு. நாங்கள் அடிக்கடி ஒவ்வொரு கிராமத்துக்காக ஞாயிற்றுக்கிழமைனா வீட்டில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு சன் டிவியில் வருது மாநாடு மயிலாலாம் பார்க்க மாட்டோம். எங்களுடைய வேலை என்ன, அதை பிரசங்கத்தை கேட்டு வீட்டில் போயிட்டு சாப்பிட்டு அடுத்து நேராக வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு எல்லாரும் ஒரு ட்ரம்ஸ் எடுத்துகிட்டு ஒவ்வொரு கிராமமாக போய் சுவிசேஷம் சொல்கிறது. இன்றைக்கி எல்லா கிராமங்களிலும் ஆண்டவர் ஒவ்வொரு சபையும் 2 சபையும் கட்டி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
ஏனென்றால் அவர் செய்த சின்ன உதவி அநேக கிராமங்களிலே சபை கட்டுவதற்கும் அநேக ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்கும் அவர் பயனுள்ளதாக இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் பாருங்க, அவர் மூலமாக, அவருடைய சின்ன உதவி மூலமாக ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் இருக்கிறோன்னா, மதுரையில் ஒருத்தர் இருக்கிறார், கொடைக்கானலில் ஒருத்தர் இருக்கிறார், பாண்டிச்சேரியில் 3 பேர் இருக்கிறாங்க, விழுப்புரத்தில் 3 பேர் இருக்கிறாங்க, பீகாரில் ஒருத்தர் இருக்கிறார், சென்னையில் ஒருத்தர் இருக்கிறார், பெங்களூரில் ஒருத்தர் இருக்கிறார். ஆனால் அவருக்கு பெரிய வருமானம் இல்லை. என்ஜினியர் படித்தாரே தவிர ஊரில் சும்மா வேலை இல்லாமல் ரொம்ப நாள் இருந்தார். ஆனால் அவருக்கு இருந்த பாக்கெட் மணி எடுத்து எங்களுக்கு செலவு பண்ணுவார். சைக்கிள் எடுத்து போகிறதுக்கு, எங்கேயாவது ஊழியத்துக்கு போகும்போது ஏதாவது மீட்டிங் நடந்து அவர் தான் எங்களுக்கு செலவு பண்ணுவார். அவர் செய்த உதவி இன்றைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? குறைந்தபட்சம் 10 ஊழியக்காரருக்கு மேலாக பல தேசத்துக்கு நாங்கள் வென்றிருக்கிறோம். இந்த கணக்கெல்லாம் யார் கணக்கில் போய் சேரும்? அடிக்கடி அவர் என்கிட்ட பேசும்போது சொல்லுவார், நாங்கள் செய்கிற ஊழியம் அதிலே உங்களுக்கு என்ன உண்டு? பங்கு உண்டு, கவலைப்படாத. நீ முழு நேரமாக ஊழியத்தில் இல்லை என்றாலும் நீ போட்ட விதை இன்றைக்கு என்ன இருக்கிறது? ஆலமரமாக வளர்ந்துருக்கிறது. நாங்கள் இப்போ எல்லாரும் ஒரு குரூப்பில் உருவாக்கி எங்களுடைய கிராமத்தை சந்திப்பதற்கு, அந்த சுற்றி இருக்கிற சந்திப்பதற்கு மீண்டும் முயற்சி பண்ணியிருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் பணத்தை வைத்து நாம் என்ன சம்பாதிக்க வேண்டும்? ஆவிக்குரிய ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும் என்று நமக்கு எச்சரிக்கை. இரண்டாவதாக நாம் வாசிக்கும் போது நம்முடைய பணத்தை நாம் எப்படி பயன்படுத்தலாம் என்றால், பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34 வசனம். மத்தேயு 25:34. மேத்யூ சாப்டர் 25:34. அப்பொழுது ராஜா தன்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிறதை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள். இந்த ராஜா கூப்பிடுறாரு, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் வாங்க, இந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. உடனே அவங்க சொல்றாங்க, நாங்க என்ன பண்ணோம்? அப்ப ராஜா சொல்றாரு, நீங்க எனக்கு உணவு கொடுத்தீங்க, தண்ணி கொடுத்தீங்க, சேர்த்து கொண்டீங்க, உடை கொடுத்தீங்க, விசாரித்தீங்க, பார்க்க வந்தீங்க, அதனால நீங்க என்ன பண்ணலாம்? என்னுடைய ராஜ்யத்துல அவங்க ஒன்றும் செய்யலை. நீங்கள் ஆங்கில பைபிள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யூ டூ சம்திங். நீங்கள் என்ன பண்ணீங்க? எனக்கு சிம்பிளாக தான் பண்ணீங்க. தண்ணி கொடுத்தீங்க, சாப்பாடு கொடுத்தீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸில் ஒன்றே எனக்கு என்ன பண்ணீங்க? கொடுத்தீங்க. அது யாருக்கு செய்தீர்கள்? எனக்கே செய்தீர்கள். அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன காத்து கொண்டிருக்கிறது? அழியாத ராஜ்யம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆமாம் தேவனுடைய பிள்ளைகளே, 46 வசனத்தை வாசித்து பாருங்கள். 46 அதிலே, அப்படியே நீங்கள் நித்திய ஜீவனை அடையவும் நீதிமான்களோ, அவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் என்ன பண்ணாங்களா? புறப்பட்டு போவார்கள் என்று சொல்லப்படுகிறது. முதலாவதாக நாம் அழிந்து போகும் உலக பொருட்களினாலே நாம் அழியாத ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்காகத்தான் தேவன் நமக்கு பணத்தை கொடுத்தார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதிலே 11ஆம் வசனம். பணத்தை நாம் எப்படி கையாள, அநீதியான உலக பொருட்களை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்பிப்பார்கள்? 3 வசனம், 10 வசனம், 11 வசனம், 12 வசனத்தை வாசித்தனா கொஞ்சத்திலே உண்மையிலும் என்று 10 வசனம் சொல்கிறது. 11 வசனம் சொல்கிறது அநீதியான உலக பொருட்களினால் உண்மையா இருக்க வேண்டும் சொல்லப்படுகிறது. 12 வசனத்தை வாசிக்கும் போது வேறொருடைய காரியத்தில் எப்படி இருக்கணுமா? உண்மையா இருக்கு. இரண்டாவது, நாம் பணத்தில் எப்படி இருக்கணும்? ஃபெய்த்ஃபுல். நாம் கொடுக்கப்பட்ட பணத்தில் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படும். அதனால்தான் அழிந்து போக்குற பொருட்களை நம்ம உண்மையா இல்லைன்னா மெய்யான பொருட்களை உங்களிடத்துல யார் ஒப்புவிப்பாங்க? அந்த 1 கொரிந்தியர்ல பவுல் சொல்லுகிறார், நீங்கள் என்ன பண்ண போறீங்க? தேவ தூதர்களை நியாயம் தீர்க்க போறீர்கள். யாரை நியாயம் தீர்க்க போறீங்க? தேவ தூதர்களை நியாயம் தீர்க்க போறீர்கள், அவிசுவாசிகளை நியாயம் தீர்க்க போறீர்கள். நீங்கள் உண்மையா இருந்தாதான் தேவ தூதர்களையும் அவிசுவாசி என்ன பண்ண முடியும்? நியாயம் தீர்க்க முடியும். வாசிக்கலாமா அந்த வசனத்தை? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2-3. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறிவீர்களா? உலகம் உங்களாலே நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க
நீங்கள் அபாத்திரரா? 3ஆம் வசனம், தேவ தூதர்களையும் நீங்க என்ன பண்ண போறீங்க? நியாயம் தீர்ப்பீர்கள் அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவர்களை நீங்கள் நியாயம் தீர்க்க கூடாது இருப்பது எப்படி? ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே, நம்ம எல்லாரும் ஒரு நாள் யாரும் நியாயம் தீர்க்க போறோம்? அவிசுவாசி நியாயம் தீர்க்க போறோம், தேவ தூதர்கள் நியாயம் தீர்க்க போகிறோம். அப்படி நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது நாம் எப்படி இதை நியாயம் தீர்ப்போம்? அவங்க நம்மளை நியாயம் தீர்ப்பாங்களா, நம்ம அவங்கள நியாயம் தீர்ப்போமா? இன்றைக்கு என்னுடைய ஊழியத்தில் அனுபவத்தில் சொன்னா, அவிசுவாசி தான் விசுவாசி ஒரு நாள் நியாயம் தீர்க்க போறாங்க. நாட்டாம்காரர் தான் வேற ஒருத்தங்களை ஊழியக்காரர்கள் நியாயம் தீர்க்கிற நிலைமைக்கு வந்துருச்சு இன்னைக்கு. ஏனென்றால் யார் உண்மையா இருக்கிறாங்க? அநீதியான மக்கள் தான் இப்போ உண்மையா இருக்கிறாங்க. ஒளியின் பிள்ளைகள் எப்படி இல்லை? நீதியாகவே இல்லை. அவ்வளோதான் ஆண்டு சொல்ல, நீங்கள் எல்லாரும் ஒரு நாள் என்ன பண்ண போறீங்க? அவிசுவாசி நியாயம் தீர்க்க போறீங்க. அவங்க உங்களை நியாயம் தீர்ப்பதற்கு முன்பாக நீங்க எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். நான் பிரசங்கம் பண்றேன், ஒரு கோயிலில் வேலை செய்கிற ஒரு சாமியாரை கூட்டின்னு வந்து, பாஸ்டர் பாஸ்கர் அந்த சாமியாரை நியாயம் தீரு. சாமியாரே, அந்த உண்டியில் வந்த பணமெல்லாம் என்ன பண்ணீங்க? நிறைய பொண்ணுங்களுக்கு செலவு பண்ணது ஜாலியாக பண்ணீங்களா, இல்லை புதிய ஒரு பட்டணத்தை உருவாக்குறீங்களா, இல்லை என்ன பண்ணீங்கன்னு கேட்டவனும். நான் கேட்க வேண்டியது, அவர் என்ன சொல்லணும்? பதில் சொல்லணும், இல்லை அப்படின்னு. இப்போ என்ன மாறி போச்சு? உலக மக்கள் நம்மளை நியாயம் தீர்க்கிற அளவுக்கு இன்னைக்கு மாறி போச்சு. இன்னைக்கு எல்லாரும் யார் சொத்து சேர்த்து வைக்கிறது? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க? ஏராளமாக கிறிஸ்தவ ஊழியக்காரர்களும் பிரசங்கியாரும் ஊழியக்காரர்களும் இப்போ சொல்கிறாங்க, உலக லெவலில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கிறது. அவங்கள யார் நியாயம் தீர்ப்பாங்க நினைக்கிறீங்க? கோயில் இருக்கிற சாமியார் தான் நியாயம் தீர்ப்பாங்க. ஏனென்றால் யார் நியாயம் தீர்க்கிற அளவுக்கு இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு பிரசங்கியார் நியாயம் தீர்க்கிற அல்ல. ஏனென்றால் வேதத்தில் சொல்கிற மாதிரி எவனுக்கும் அதிகமான சொத்து பைபிளில் ஊழியக்காரர்களுக்குன்னா இல்லை, இல்லவே இல்லை, சொல்லிக்கிற அளவுக்கு. ஆனால் நீங்கள் உலகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? ஏராளமான சொத்துக்களை தம் பேரில் எழுதி வச்சுக்கிறாங்க. சாமியார் இருக்கிறாரு, அவர் எப்படி இருக்கிறாரு? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற நாட்டாம்காரங்க அவ்வளோ உண்மையாக இருப்பாங்க. ஒரு சில நாட்டாம்கார் உண்மையாக இருப்பாங்க, ஆனால் ஒரு சில நாட்டாம்கார் கோயில் சொத்து அபகரிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஒரு பெரிய கோவிலை, மாரியத்த கோயிலை எங்கள் ஊரில் கட்டிட்டான். நான் கேட்டேன், இந்த கோயிலில் யார்ப்பா கட்டினது? ஏதோ குடிசையில் கடந்து இப்போ கோபுரத்தில் இருக்க. காரணம் என்னென்னா, நானே போயிட்டு எல்லா பணத்தை கலெக்ஷன் பண்ணி இப்போ ஒரு கோயிலை கட்டியிருக்கேன். யார்? ஒரே ஒரு பையன். 10 நாட்டாம்காரால் முடியாததை ஒரே ஒரு பையன் என்ன பண்ணிட்டான்? அவ்வளோ பெரிய கோயிலை கட்டிட்டான். ஏனென்றால் அந்த கொடுத்த மக்கள் அவர்கள் மேலே என்ன வந்துடுச்சு? சந்தேகம் வந்துடுச்சு. அந்த மக்கள் மேலே என்ன ஆயிடுச்சு? சந்தேகம் வந்துடுச்சு. ஒருவேளை என்னுடைய ஊழியத்தில் நான் பார்க்குமானால், நான் அடிக்கடி என்னுடைய பிரின்சிபால் இடத்துலாம் போய் பேசுவேன். எப்போங்க சபை கட்ட போகிறீங்க, எப்போங்க சபை கட்ட போகிறோம். அப்போ அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், இந்த வெள்ளைக்காரனுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடுச்சுன்னா ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டான். சந்தேகம் வராத வரைக்கும் லட்சக்கணக்கான பணங்களை நம்ம ஏமாற்றிக்கலாம். சந்தேகம் வந்துச்சு, ₹1 பெற முடியாது. அதே விதமாக அவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு, வந்தாங்க. நாங்கள் கொடுத்த பணத்தை எல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் அவங்களால பதில் சொல்ல முடியல. படித்தவங்களாம் எங்கே, பைபிள் காலேஜ் படித்தவங்களாம் எங்கன்னு விசாரிங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க? படித்தாங்க, போய் நர்ஸுங்களை டீச்சருங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதில் இழிச்சவாய் நான் மட்டும்தான் அந்த செட்டில் ஊழிக்காரனாக வந்திருக்கிறது. மற்ற எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க? நல்ல ஒரு டீச்சரை கல்யாணம் பண்ணிட்டாங்க, நல்ல ஒரு நர்ஸை வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணி வெளிநாட்டில் இப்போ ஜாலியாக இருக்கிறாங்க. அப்போ கேட்டாங்க, நாங்கள் கொடுத்த பணம் எல்லாம் இப்போ எப்படி இருக்க? கொடுத்தது ஊழியக்காரனுக்கு, சபை கட்டுவதற்கு. ஆனால் நீ என்ன பண்ணிட்ட? அதை சரியாக பயன்படுத்தல் சொல்லி உடனே அவங்க என்ன பண்ணாங்க? அந்த சப்போர்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவர் என்ன பயந்தாரோ அவர் வாழ்க்கையில் என்ன பண்ணுச்சு? நடந்துச்சு. அதே விதமாக சந்தேகப்பட்டாங்க. இன்றைக்கு வேலூரில் ஒரு விசுவாசி செத்து போனாங்க. அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்கு கூட யாரும் இல்லை, ஒரு பாஸ்டர் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர் வெளிநாட்டில் இருக்கிற மக்களை சந்தேகப்படுற அளவுக்கு அவருடைய ஊழியம் இருந்துச்சு. இன்றைக்கு அப்படி தான். விசுவாசிங்க நம்ம மேலே கொஞ்சம் சந்தேகப்பட்டாங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? அதனால் சொல்லப்படுகிறது, உலக பொருட்களில் நீ உண்மையா இல்லைன்னா உன்னை நம்பி யாரே மெய்ப்பொருளை தருவார்கள். நம்ம சந்தேகப்படாத அளவுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்க வேண்டும். ஆனால் தான் மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 27 வசனத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்படியானால்
என்னுடைய பணத்தை காசு கடவுளுடைய வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே. மிக முக்கியமான வசனம். அடுத்தது பணத்தை நம்ம எப்படி சொல்லணுமா? ஞானமாய் உண்மையா இருக்க வேண்டும். நம்முடைய பணத்தில் எப்படி இருக்க வேண்டும்? நாம ரொம்ப உண்மையா இருக்க வேண்டும். அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, நான் கொடுத்த பணத்தை எல்லாம் நீ என்ன பண்ணேன்னு சொல்லி 5 தாளந்தத்தை கேட்ட உடனே அந்த 5 தாளந்து வாங்கி என்ன பண்ணானா? 10 தாளந்தை பெற்றுக்கொண்டான். 10 தாளந்தை வாங்கினவன் 20 தாளந்தை சம்பாதித்தான். ஆனால் 1 தாளந்தை என்ன பண்ணானா? வசனம் 25 வசனம் திரும்ப வாசிக்கலாமா? எங்க புதைச்சு வச்சானா? நிலத்துல புதைச்சு வச்சானா. புதைச்சு வைக்கிறதுக்கு ஆண்டு கொடுத்தாரு. புதைச்சு வைக்க நம்ம கிட்ட என்ன பண்ணல? ஆண்டவர் கொடுக்கல. வசனம் சொல்றது நிலத்துல புதைக்க வைக்க கூடாது. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா என்ன சொல்றாரு பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேறொருவன் வந்து, ஆண்டவரே இதோ உம்முடைய ராத்தலை சீலையிலே வைத்திருக்கிறேன். ஒருத்தன் சொல்றான் நிலத்தை நான் எங்க வச்சுட்டு இருக்கிறவன்? நிலத்துல புதைச்சு வச்சிருக்கிறேன். ஒருத்தன் சொல்றான் எங்க புதைச்சு வச்சிருக்கிறேன்? சீலையில புதைச்சு வச்சிருக்கிறேன். சீலைனா ஏற்கனவே துணின்னு அர்த்தம். அந்த காலத்தில் துணி, ஒருவேளை அந்த காலத்தில் வயசானவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பை ஒன்று வச்சுருப்பாங்க. அது துணியால் தான் தச்சு பையில் தான் போட்டு வைப்பாங்க. அது மாதிரி என்ன பண்ணுறான்னா, இவன் பையில் வச்சிருக்கிற, நிலத்தில் வச்சிருக்கிறேன். ஆண்டு சொல்கிறாரு, நீ எங்கே வச்சிருக்கணும்? 30ஆம் வசனத்தில், 30ஆம் வசனம் லூக்கா சுவிசேஷத்தில், மேத்யூ சாப்டர் 25:30, மத்தேயு 25:30. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனை இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றால். 23ஆம் வசனம், 23. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, தன்னுடைய உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் என்றால். இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் எல்லாரிடத்திலும் திறமையில கொடுக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் திறமை உண்டு. இதுல திறமை இல்லாதவங்க யாரும் இல்லை. அந்த திறமையை நாம் என்ன பண்ணக்கூடாதான்? நிலத்துல புதைத்து வைக்கக்கூடாது, சீலையிலையும் வைக்கக்கூடாது. அடுத்து எதுல போடணும்? அந்த வசனம் சொல்லுறது, நீங்க ஒருவேளை லூக்கா சுவிசேஷம் வாசிக்கும் போது நீங்க எங்க போட்டு வைக்கலாம்? காசு கடைக்காரனிடத்தில். அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. லூக்கா 20:27 வசனம். அதற்கு அப்படியானால் ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப மூன்றாவது நாம் பார்க்கும்போது, தேவனுக்கு எதுவோ அதை தேவனுக்கு செலுத்தணும். அடுத்தது ராயனுடையதை ராயனுக்கு செலுத்தணும். நாம எப்படி நம்ம வேதத்தில் சொல்ற மாதிரி காணிக்க கொடுக்கல, தசமம் கொடுக்கல, ஆண்டவர் ஏமாத்துறதுக்கு வஞ்சிக்கிறது சமமோ, அதிவிதமாக அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியதை நாம் கொடுக்கவில்லை என்றால் அது எப்படிப்பட்டது? வஞ்சிக்கிறது தான் அர்த்தம். ஏனென்றால் இப்போ பேதுரு சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், எல்லா அரசாங்கம் யாரால் நியமிக்கப்படுகிறது? தேவனாலே நியமிக்கப்படுகிறது என்று நமக்கு எச்சரிக்கிறது. யாரால் நியமிக்கப்படுகிறது? தேவனாலே நியமிக்கப்படுகிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 1 பேதுரு 2:13. 1 பேதுரு 2:13. 1 பேதுரு 2:13. நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகளை யாவற்றையும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள், மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கு ஆனாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாயிருக்கும். அந்த ஸ்கிரீனில் நமக்கு தெரியாததுனால இப்போ ஸ்கிரீனில் எத்தனை பாயிண்ட் போட்டிருக்கீங்க? 3வது, ஃபெய்த்ஃபுல் டு த கவர்மெண்ட். இது இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருந்ததுன்னா எனக்கு தெரியும், அந்த அங்கே கேபிஎஸ்சில் போட்டிருக்கிற மாதிரி. ஏன்னா என்ன போடுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேது. எந்த பாயிண்ட் நம்ம போகிறோன்னு நமக்கு தெரியல. அங்கே நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? கவர்மெண்ட்டுக்கு உண்மையாக இருக்கணும். கவர்மெண்ட்டை ஏமாத்துறதும் கடவுளை ஏமாத்துறதும் ஈக்குவல்.
அதான் நான் பார்க்கும்போது ஒரு வீட்டில் எவ்வளோ பணம் இருக்கணுமா, 15 லட்சம் தான் வீட்டில் பணம் வச்சுருக்கணுமா. அதுக்கு பிறகு இருந்தால் அது என்ன பணமா, கருப்பு பணம்னு சொல்லி போட்டாங்க. ஒரு பெண்ணு 500 கிராம் பணம் நகை தான் வச்சுருக்கணும் வீட்டில். ஆண்கள் 100 கிராம் வச்சுருக்கலாம். பெண்கள் எவ்வளோ வச்சுருக்கலாம், 1/2 கிலோ வச்சுருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு கழுத்து கொஞ்சம் பெருசு இல்லை, அதனால். ஆண்கள் 100 கிராம் தான் வச்சுட்ருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் அது எப்படிப்பட்டது, பிளாக் மணி. அவ்வளோதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ராயனுடையதை ராயனுக்கு செலுத்து. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா 20:22. லூக்கா சுவிசேஷம் 20:22. லூக்கா சுவிசேஷம் 20:22. ராயனுக்கு வழி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்றார். அடுத்தது வசனம், அவருடைய தந்திரத்தை அவர் கண்டு, நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீர்கள், ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள், அதில் இருக்கிற சொரூபமும் மேலே இருக்கிறது யாரோடு என்றார்கள். அதற்கு அவர்கள் ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையது ராயனுக்கும். நல்ல அந்த வசனத்தை கவனிங்க. நம்மளா இருந்தால் முதல்ல யாருக்கு கொடுன்னு சொல்லுவோம், கடவுளுக்கு கொடுன்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டு யாருக்கு முதலாவது கொடுக்கணுமா, கவர்மெண்ட்டுக்கு முதல்ல கொடு, அதுக்கு பிறகு எனக்கு கொடு. கவர்மெண்ட்டை கொடுக்காது எனக்கு கொடுத்தனா அது எப்படிப்பட்டது, அது சாத்தானுடைய பணம். யாருடைய பணம் அது, சாத்தான். உடனே கேட்பான், பார்த்தியா உங்க மக்களை கவர்மெண்ட்டு கொடுக்குறதெல்லாம் உனக்கு கொடுக்குறாங்க, அது நல்ல பணமா, அதெல்லாம் என்ன பணம், கருப்பு பணம்னு சொல்லுவான் சாத்தான். அதனால தான் ஆண்டவர் டெக்னிக்காக சொல்லிட்டாரு, முதல்ல யாருக்கு செலுத்துனீங்க, கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். கவர்மெண்ட்டை நம்ம ஏமாத்துறதும் கடவுளை ஏமாத்துறதுக்கும் சமம். சில பேர் சொல்லுவாங்க, கவர்மெண்ட் கொடுக்குறத ஏன் நம்ம ஊழியத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அப்படிலாம் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் இல்லை, அப்படி தானே. குறிப்பாக நீங்கள் மற்ற மதத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ வெள்ளை அந்த கருப்பு பணத்தை எல்லாம் எடுத்து போய் உண்டியில் போட்டு வந்துடுவாங்க. ஒருவேளை அவர் ஏற்றுக்குவார். நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல, அவரிடத்துல பரிதானம் அவரிடத்துல செல்லாது என்று நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை நீங்கள் என்ன பண்ண, முதலாவதாக கவர்மெண்ட் ஒரு நாளும் ஏமாற்றவே கூடாது. அதனால தான் அழகாக சொல்ல, எங்கள் அப்பா ஒரு கதை சொல்லுவார், ஹரிச்சந்திரனுடைய கதை சொல்லுவார் அடிக்கடி. ஹரிச்சந்திரனோட பற்றி யாருக்கெல்லாம் தெரியுமே தெரியல. ஹரிச்சந்திரனுடைய மகன் ஒரு நாள் செத்து போயிட்டான். அவருடைய மனைவி என்ன பண்ணுறாங்க, அவனை புதைக்கிறதுக்காக சுடுகாட்டு கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது ஹரிச்சந்திரன் என்ன பண்ணுறாரு, அந்த சுடுகாட்டு முன்னாடி இருப்பாங்க இந்துக்களுடைய ஒருவேளை கல்லறைக்கெல்லாம் போனீங்கன்னா ஹரிச்சந்திரன் ஒரு கோயில் ஒன்று இருக்கும். அவரு தான் எல்லா சாங்கியத்தை செய்து தான் அதுக்கு பிறகு கல்லறையில் பதைக்க போவாங்க. நம்ம எப்படி சர்ச்சில் கொண்டு வர மாதிரி அவங்க ஹரிச்சந்திரனுக்கு முன்னாடி தான் அந்த பணத்தை வச்சுட்டு அவருக்கு செய்ய வேண்டிய சாங்கியத்தை செய்துட்டு அதுக்கு பிறகு பணத்தை கொண்டு வாங்க. அப்போது ஹரிச்சந்திரனுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை புதைப்பதற்காக கொண்டு வரும்போது ஹரிச்சந்திரன் மனைவி பார்த்து கேட்குறார், எனக்கு வேண்டிய காசும் துணியும் அந்த அரிசியும் கூடன்னு கேட்குறாரு. ஏன்னா அவங்க மனைவின்னு தெரியல, ரொம்ப நாளாக பிரிஞ்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் சென்று அவங்க கழுத்தில் இருக்கிற தாலியை பார்க்குறாரு ஹரிச்சந்திரன். உடனே சொல்கிறாரு, நீ உன் தாலியில் உன் கழுத்தில் தாலி இருக்கிறது, அதை விற்று எனக்கு காசு கொடுன்னு கேட்குறாரு. அப்போ தான் அவங்க மனைவி புரிஞ்சிட்டாங்க, இவர் யார், என்னுடைய கணவர் அப்படின்னு சொன்ன உடனே, இங்கே செத்து போனது உன்னுடைய மகன் தான் லோகிதாஸ் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய ஹரிச்சந்திரன் அவங்க மனைவியோடு கூட அழுதுட்டு திரும்ப கேட்குறார், எனக்கு கொடுக்க வேண்டிய அரிசியையும் துணியையும் காசும் கொடுத்தாதான் இந்த குழந்தைய நான் என்ன பண்ணுவேன், புதைக்கிறதுக்கு நான் இல்லைன்னா விட மாட்டேன், இல்லைன்னா போய் உன் ராஜா கிட்டே என்ன பண்ண காசு வாங்கிட்டு வாங்க. அப்போ எங்கள் அப்பாவை அடிக்கடி இந்த கதை எனக்கு சொல்லுவார். நான் போய் என்ன பண்ணுவேன், சாமியாரை அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு வரும் சைக்கிளில். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எப்போ ஒரு வாரத்துக்கு 4 முறை அந்த சாமியாரை கூப்பிடுற, 4 முறையும் அரிசி கொடுக்கணுமா காசு கொடுக்கணுமா, ஒரு முறை கொடுத்தா போதாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கள் அப்பா அந்த கதையை சொல்லுவார், அவனுக்கு வேண்டியதை நீ அவனுக்கு என்ன பண்ணும், நீ கொடுத்து தான் ஆகணும். உலகத்தான் இருக்கிற ஞானம் கூட இன்றைக்கி யாருக்கு இல்லை. அதான் சொன்னார் ஆண்டு, ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலாம். இப்பிரஜபத்தின் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க சந்தையில், ரொம்ப ஞானமாக இருக்கிறாங்க. அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவா இயேசு கிறிஸ்து வரி கேட்ட உடனே மீனின் வாயிலிருந்து காசு எடுத்து என்ன பண்ணார், ஆண்டவர் வரி கட்டினார். அதனால தேவனுக்குரியது நாம் தேவனுக்கு செலுத்தலைனா நாம் யாரு, வஞ்சிக்கிறோம். தேவனை என்ன பண்றோம், வஞ்சிக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து 4வது பாயிண்ட் நாம் கடந்து செல்லலாம். 4வது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால்,
நாம் வாசித்தோம். அதே பகுதிக்கு நாம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 25:27. மத்தேயு 25:27. அப்படியானால் என் பணத்தை நீ எங்க போட்டிருக்கலாம்? காசு கடைக்காரரிடத்துல என்ன பண்ணிருக்கலாம்? போட்டு வைக்கலாம். 4வது பாயிண்ட் என்னன்னா, லாபத்தை உருவாக்கணும். நம்ம கொடுக்கப்பட்ட பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? அதான் சொல்லப்படும், காசு கடைக்காரரிடத்துல சம்பாதிக்க வேண்டும். 5 தாளை வாங்கினவன் 5 சம்பாதித்தான், 10 வாங்கினவன் 10 சம்பாதித்தான். ஆனால் ஒருவன் வாங்கினவன் என்ன பண்ணா? நிலத்துல புதைத்து வைத்தான், சீலையில மறைத்து வைத்தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த எஜமான் சொல்கிறார், நீ எங்க வச்சு இருக்கணும் அந்த பணத்தை? காசு கடைக்காரர்கள். நீங்க ஒருவேளை ஆங்கில பைபிள் வாசிதான் சொல்றாரு, why you have put money in the bank? நீ ஏன் அந்த பணத்தை பேங்க்ல போடல? ஆங்கில பைபிள் நீங்க வாசி இருந்தீங்கன்னா வாசிங்க. எங்க போடணுமா பணத்தை? நிலத்துல போடக்கூடாது, கவர்ல கட்டி என்ன பண்ணக்கூடாது, வீட்டில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. எங்க போட்டிருக்கணும்? நீ பேங்க்ல போட்டதுன்னா அது எப்படி கிடைச்சிருக்கும்? இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்குமே. நீ பேங்க்ல போட்டதுன்னா கிடைச்சிருக்கா? இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்குமே. இன்ட்ரெஸ்டே இன்னுமே இல்லையே. நீ நிலத்துல போய் வச்சு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா? இல்லை பையில போட்டு வச்சு மூடி வச்சு வீட்டிலே வச்சா கிடைக்குமா? எங்கே போட்டு வச்சுருக்கணும்? பேங்க்கில் போட்டு வச்சுருந்தேன்னா நான் வரும்போது என்ன பண்ணியிருப்பேன்? இன்ட்ரெஸ்ட்டோடு நான் வாங்கியிருப்பேனே. வட்டியோட. வட்டினா நீங்கள் நினைக்கிற மாதிரி வட்டி கொடுக்குறதில்ல, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. அந்த வட்டி இல்லை, பேங்க்கில் போடுகிற இன்ட்ரெஸ்ட். ஒரு குறிப்பிட்ட பணம் நம்ம கூட என்ன பண்ணக்கூடாது, இருக்க. அது எங்கே போடணும்? பேங்க்கில் போடணுமே. பேங்க்கில் போட வைக்காம நீ என்ன பண்ணி வச்ச? புதைச்சி வச்சு. வசனம் சொல்லுற 20 வசனத்தில், எனக்கு முன்பாக அவனை கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, வெட்டுங்கன்னு சொல்லி லூக்கா சுவிசேஷம் கொல்லப்படுகிறார். அவனை என்ன பண்ணுங்க? அவனை வெட்டுங்க. எவ்வளோ பேர், ரொம்ப கடினமான வார்த்தை இல்லை. நான் வேலூரை விட்டு இங்கே பெங்களூர் கூட்டிட்டு வரும்போது விசுவாசிகள் எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த சப்போர்ட் எல்லாம் ஒரு கார்பரேஷன் பேங்க்கில் போட்டு வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. போன முறை நான் போகும்போது வேலூருக்கு, பாஸ்டர் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காணிக்கையெல்லாம் நாங்கள் பேங்க்கில் போட்டு வச்சுருக்கோம் பாஸ்டர். ஒரு அம்மா சொன்னாங்க, நீங்கள் எப்போ வந்தாலும் அந்த பணத்தை எல்லாம் நீங்களே எடுத்துங்க பாஸ்டர். ஏன் எங்களை விட்டு ஓடிட்டீங்க? எங்களை விட்டுட்டு ஏன் பாஸ்டர் ஓடிட்டீங்க? இந்த வீட்டிலே இருங்க. அவங்கள பார்க்கும்போது என் கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு. ஒரு அம்மா சொன்னாங்க, எங்களை விட்டுட்டு ஏன் ஓடிட்டீங்க? இந்த வீட்லேயே வந்து தங்குங்க, அந்த பேங்க்கில் போட்டிருக்க பணம் தான் நீங்கள் எடுத்து செலவு பண்ணுங்க. நான் சொன்னேன், ஒரு முறை விசுவாசி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் இந்த கொரோனா வைரஸில் எங்களுக்கு வழி இல்லை. நான் சொன்னேன், பேங்க்கில் போட்டிருக்க பணத்தை எடுத்து எல்லாம் சாப்பிடுங்கணும். ஒரு 10 பைசாலேருந்து அவங்க எடுக்கலை. ரொம்ப ஏழ்மையான ஜனங்க, டெய்லி கூலி. ஆண்டவர் கொடுத்த பணத்தை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், எடுக்க மாட்டோம்னு சொன்னோம். நம்ம எப்படி இருக்கணும்? எல்லாருக்கும் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கவே வேண்டும் என்று நமக்கு வேதம் எச்சரிக்கிறது. நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஒருவேளை நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கும், அந்த வசன ஸ்க்ரீனில் இருக்கிற வார்த்தை படிக்கிறேன் பாருங்க. த கலெக்ஷன் ஷுட் பி பை 2 more trustworthy men who can secure the fund, deposit them in the bank as soon as possible. ஞாயிற்றுக்கிழமை காணிக்கு எங்கே போகணுமா? திங்கக்கிழமை பேங்க் போகணும். இது நான் படித்த காலேஜில் படித்த, அதாவது சர்ச் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறது. சர்ச்சையை எப்படி நிர்வாகிக்கணும்னா அந்த சப்ஜெக்டில் இருக்கிறது. அதுதான் ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன். திடீர்னு அந்த புக் எனக்கு கிடச்சிது. எப்போ நமக்கு எடுத்தா காணிக்க வருதோ உடனே எங்கே தான் போகணுமா? ஷுட் பி இன் த பேங்க். அதான் சொல்லப்படுது. இது நான் என்னுடைய கருத்து நினச்சிக்காதீங்க. ஏற்கனவே ஆண்டவர் அழகாக வேதத்தில் சொல்லியிருக்கிறாரு. நீ எங்கே வைக்கக்கூடாது? நிலத்தில் போடக்கூடாது, சீலையில் வைக்கக்கூடாது. எங்கே தான் போடணும்? டெபாசிட் இன் த பேங்க் அப்படின்னு சொல்லி. அப்படின்னு என்ன அர்த்தம்? யூ ஷுட் பி ஃபெய்த்ஃபுல் இன் த சர்ச். பிலிவருக்கு சந்தேகம் வராமல் நம்ம இருக்கணும். அதான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன், கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? விசுவாசி அடக்கம் பண்ணுறது கூட பாசிட்டிவ் இருக்க மாட்டாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அமெரிக்கா சந்தேகப்படுறதுக்கு அவர் உதவியாக இருந்தார், விசுவாசி செத்து போனாங்க, அடக்கம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அவர் செய்த பாவம் யார்கிட்ட வருது பாரு, அந்த பாவமெல்லாம் அவருக்கு தான் போய் சேரும். அந்த சாபமெல்லாம் யாருக்கு தான் போய் சேரும் நினைக்கிற? சந்தேகத்தை உருவாக்கும்படி நடந்தவர்கள் தான் போய் சேருமே தவிர போத இடத்துல போய் சேர. ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக 5வது பாயிண்ட் நாம் பார்த்து முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எங்கள் ஊழியத்தினாலே
சேர்க்கப்படும் மிகுதியான தர்மத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றம் சாட்டாதபடிக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம்? எச்சரிக்கையா இருக்கு. 21 வசனம். கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுகிறோம். அப்போ சொல்ல போல் 2 வார்த்தை பண்றாரு. நிறைய பணம் எங்களுக்கு வருது, உடனே நாங்கள் என்ன பண்ணல, அது எங்களுக்காக எடுக்காம யார் எங்களை என்ன பண்ண கூட கை நீட்டி குற்றம் சாட்டாதபடிக்கு முதலாவது கடவுளுக்கும் மனிதனுக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம்? உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், யோக்கியமாக இருக்கணும். ஆங்கிலத்தில் இப்படி தான் சொல்லப்பட்டாங்க. எப்படி இருக்கிறோம்? யோக்கியமாக. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டு பி பிரைஸ் வர்த்தி, பாராட்டக்கூடியவர்களாக இருக்கணும் நம்மளை பார்த்து. இன்றைக்கு உலகம் கிறிஸ்துவத்தில் பாராட்டுமா? பாராட்டவே பாராட்டாது. என்ன கேட்டீங்கன்னா, நான் என்னுடைய அனுபவத்தை சொல்ல வரேன். பெரிய பெரிய சர்ச்சுங்களாம் அவங்களுடைய காணிக்க கணக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறதில்ல, கணக்கு காமிக்கிறதே இல்லை. எந்த ஸ்தாபனம், ஒரு சில ஸ்தாபனம், ஜேம்ஸ் அகஸ்டின் கணக்கு காமிக்கிறார், ஸ்டான்லியான கணக்கு காமிக்கிறார், எஃப்எம்பிபி கணக்கு காமிக்கிறது. மற்ற இப்போ சொல்கிறாங்கல்ல விசுவாசத்தில் ஊழியர், அவங்கள என்ன பண்ணுறதில்ல, கணக்கே காமிக்கிற. பெரிய பெரிய சபைகள் கணக்கு காமிக்கிறதே இல்லை. ஆனால் தான் என்ன பண்ணார் கவர்மெண்ட்டு, முதல்ல ஒரு நாள் வரும், அதனால சொல்லப்படுறது யாரும் கிறிஸ்துவை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, குற்றம் சாட்டப்படாதபடிக்கு எப்படி இருக்கும், நம்ம யோக்கியமாக இருக்க வேண்டும். பணத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணுமா, மற்றவர்கள் குற்றம் சாட்டாதபடிக்கு தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் 4:37 வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 4:37 எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். இந்த அப்போஸ்தலர் தான் சொன்னாங்க, என்னுடைய நிலத்தை விற்று என்கிட்ட கொண்ட உடனே நான் ஒரு நிலம் வாங்கலை, அவங்க நிலத்தை விற்று என்கிட்ட கொண்ட உடனே என் பேரில் என்ன வாங்கலை, நான் நிலத்தை வாங்காம எங்கே எடுத்து போனோம், அப்போஸ்தலருடைய பாதத்தில், அதாவது பேங்க்கில் போட்டு யாரும் எங்களை குற்றம் சாட்டாதபடிக்கு நான் எப்படி இருக்கிறேன், எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த வசனம் சொல்லுறது யோக்கியமாக இருக்கிறேன். நான் எப்படி இருக்கணும், நம்ம பணத்தில் யோக்கியமாக இருக்க வேண்டும். அந்த யோக்கிய என்ற வார்த்தைக்கு கிரீக்கில் ஜெனிவன், மெய்யா இருக்கணும், அப்ரூவ்டு, அங்கீகாரம் பெற்றதாக இருக்க வேண்டும், ப்ரெசியஸ், மதிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும், பிரைஸ் வர்த்தி, பாராட்டக்கூடியதாக இருக்க வேண்டும், நோபல், உயர்ந்த குடிமகனாக இருக்க வேண்டும், மோரலி குட், நேர்மையாக இருக்க வேண்டும், ஆனரபிள், மதிப்புக்குரியனா இருக்க வேண்டும், கன்ஃபார்மிங், மெய்பித்ததாக இருக்க வேண்டும், ஹானஸ்ட், நேர்மையாக இருக்க வேண்டும், ஒர்த்தி, ஒழுங்குள்ளதாக இருக்க வேண்டும், அட்மிரபிள், மெச்சத்தகுதாக இருக்க வேண்டும். இவ்வளோ மீனிங் இருக்கிறது அந்த வார்த்தைக்கு. அதான் பவுல் சொல்கிறார், நாங்கள் எப்படி இருக்கிறோம், யோக்கியமாக இருக்கிறோம். யாரும் என்ன பண்ண விட எங்களை பற்றி குற்றம் சாட்டக்கூடாது. ஆமாங்க, கிறிஸ்துவை பார்த்து, சபையை பார்த்து, அரசாங்கமும் அவிசுவாசிகள் என்ன பண்ணக்கூடாது, குற்றம் கை நீட்டக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், பண விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முதலாவது நாம் எப்படி இருக்கணும் பண விஷயத்தில், புதிய ஆத்துமாக்களை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடாது. நான்காவதாக லாபம் உருவாக்கணும். ஐந்தாவதாக யோக்கியமாக இருக்கணும். இப்படி இருப்பீர்களானால் நீங்களும் நானும் யாரை நியாயம் தீர்க்கலாம், தேவதூரில் நியாயம் தீர்க்கலாம், அவிசுவாசி நியாயம் தீர்க்கலாம். இப்படி நாம் இல்லைம்னா அவங்க நம்மளை நியாயம் தீர்ப்பாங்க. கோயில் இருக்கிற நாட்டாம்காரு நம்ம மொழியில் சொன்னால் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து தீர்ப்பாங்க. கோயில் இருக்கிற சாமியார், பாஸ்டர் வந்து நியாயம் தீர்ப்பாங்க. அதனால் நம்ம எப்படி இருக்கணும், பண விஷயத்தில் உண்மையாக யோக்கியமாக இருக்க உதவி செய்ய வேண்டும்னு எல்லாரிடத்திலும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சரி, இதோ குடும்பத்தில் உங்களுக்கு ஆண்டு திறமை கொடுத்திருக்கிறார், தாளந்து கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து அந்த பிள்ளையை ஆண்டுக்காக வளர்க்க வேண்டும், பணத்தை கொடுத்திருக்கார், நகையை கொடுத்திருக்கிறார், எல்லாம் யாருடையது, கர்த்தருடைய. வசனம் 4 வாசித்து பாருங்க. சாலமோன் சொல்லுகிறார், தாவீது ராஜா, எல்லாம் உம்முடையது. யாருடையது, நீங்க வச்சிருக்கிறது எல்லாமே கர்த்தருடையதுங்க. எதுவும் நீங்க ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. ஆமாம், அடிக்கடி சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும், எல்லாம் யாருடையது, உம்முடையது. எப்படி சொன்னார் பாருங்க அந்த உக்கிரான இடத்துல, எஜமானுடையது. அது யாருடையது,
எஜமானுடைய உக்கிரான காரணத்தின் அல்ல, அந்த உக்கிரானக்காரன் எஜமான் கொடுத்த அந்த பொறுப்பில் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதுதான் மிக முக்கியமானது. கொடுத்த பணத்தில் ஆத்துமாக்களை சம்பாதிக்கணா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அரசாங்கத்தை என்ன பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடியதாக இருக்கக்கூடாது. அது வசனம் சொல்கிறது, நம்மளை மக்கள் எல்லாரும் பாராட்டக்கூடியதாக இருக்கணும். அதை கொண்டு என்ன பண்ணணும், நம்ம லாபம் இருக்கணும். ஒரு தாளந்த ஒன்று வச்சுட்டு இருக்கக்கூடாது. 5 எப்படி மாறணும், 10 மாறணும். இப்போ 5 அடி நம்ம பாஸ்ட் சொன்னார் பாருங்க, நம்ம இம்மானுவேல் பாஸ்ட், அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம சபை என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா பெருகணும் சொன்னார். அதுதான் சபையினுடைய நோக்கம். நம்மளே 5 சபையாக இருப்பதல்ல, சபைகளை என்ன பண்ணணும், நம்ம உருவாக்குறதா ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். அதை விட்டுட்டு இன்னும் நம்ம சாகு வரைக்கும் இன்னும் அதே மட்டும் இருந்தோம்னா நம்ம இடத்துல என்ன பண்ணுவார். அன்னைக்கு பெண்டிட்டு அம்மா ஒரு சபையை உருவாக்கிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அப்படி இருந்தா 100 வருஷமாக இருந்தால் என்ன பண்ணப்படும், நிச்சயமாக என்ன பண்ணும். அந்த அம்மாவை என்னப்பா இப்படி இருந்தீங்களே, அந்த பரலோகத்தில் போகும்போது அவங்கள பார்த்து சொல்லும்போது எத்தனை சபை உருவாக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நம்ம அதை பார்க்கறதுக்கு பாதுகாக்கிறதே எங்களால் முடியாது அம்மா, அங்கே இருக்கிற பிரச்சனையை எங்களால் தாங்க முடியல, அவங்கள இப்போ இருக்கிற விசுவாசியை பிடிச்சி நிற்க வைக்க முடியல, எல்லாம் ஓடிடுறாங்க வேறு சபைக்கு. எல்லாருக்கும் 3 பாஸ்டர் இருக்காங்க, 4 பாஸ்டர் இருக்காங்க. இது இல்லைன்னா எனக்கு என்ன இருக்குது, அங்கே ஒன்று இருக்குதுன்னு ஓடிட்டு இருக்காங்க, அதை பிடிக்கிறது எங்களால் முடியல. அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, நீங்களாம் ஒரு ஊழியக்காரன், நீங்களாம் ஒரு விசுவாசி, உங்களை நம்பி அதை விட்டுட்டு வந்தோமே அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நம்ம எப்படி நடந்துக்கணும். ஆமாங்க, தாளந்துகளை புதைச்சி வைக்காதீங்க, நிலத்தில் போடாதீங்க, சீலையில் வைக்காதீங்க. எங்கே போடுங்க, பேங்க்கில் போடுங்க. கடவுளுக்கும் மனிதனுக்கும் எப்படி இருங்க, அரசாங்கத்துக்கும் உண்மையாக இருங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதி. என்ன சொல்கிறாங்க வசனம் சொல்கிறது, நீதிமொழியில வாரி இறைத்தான் ஏழைகள் கொடுத்தான். அப்படி நீதி என்ன பண்ணப்படுதான். ஆமாங்க, நம்ம இருக்கிற பணத்தில் பிள்ளைங்களை பைபிள் காலேஜ் படிக்க அனுப்புங்க, ஏழைகளுக்கு ஒதுக்கி படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்புங்க. எனக்கு தெரிஞ்சு வேலூரில் நிறைய சபை கட்டினது எல்லாமே வெளிநாட்டில் வேலை செய்கிற பிள்ளைங்க, அவங்க எல்லாம் அந்த சபை உதவி பண்ணுது. அவங்க இங்கே படித்து வெளிநாட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரே பையனை பல சபைகளை கட்டுறோம். நம்ம என்ன பண்ணுறோம், கொடுத்துட்டா காலி ஆகிடும்னு நினைக்கிறோம், கொடுத்தா பாஸ்டருக்கு சம்பளம் இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறோம். கொடுத்து பாருங்கள், ஏழைக்கு கொடுத்து பாருங்கள், மிஷினரி கொடுத்து பாருங்கள், ஊழியக்காரர் கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் அப்படி தானே சொல்லப்படுகிறது. அதான் மன்னா சொல்லும்போது தான் சொன்னார், நாளைக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, சேர்த்து வைக்கூடாது இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னார். நம்ம ஜெபம் பண்ணல அன்றண்ட உள்ள ஆகாரத்தை கொடுத்து பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணுவார் நிச்சயமா. சரி, அப்படி தான் சொல்லுவோம். தண்ணி கொடுத்தீங்க, அதுக்கு திரும்ப பலன் உண்டுன்னு சொல்லி, அந்த ஏழைக்கு நீ தண்ணி கொடுத்த, ட்ரெஸ்ஸு கொடுத்த, இந்த கிறிஸ்மஸ் வந்தால் எல்லோரும் ட்ரெஸ் எடுத்து வைங்க. மிஷினரிக்கு என்ன சொல்லுங்களா, ஜேம்ஸு கொடுங்க, எஃப்எம்பி கொடுங்க. நீங்களே புது ட்ரெஸ் கொண்டு வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருக்காதீங்க. அவங்களுக்கு மிஷினரிகளுக்கும் இல்லை மற்றவர்களுக்கு ஒரு ட்ரெஸ் என்ன பண்ணுங்க, முதலாவது எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்க, இல்லை ஏற்கனவே இருக்கிற ட்ரெஸ்ஸை எடுத்து வைங்க. அப்படி தானே யோவான் சாமி பிரசங்கம் பண்ணார். ஆண்டவர் மாதிரி நாங்கள் என்ன பண்ணணும், உங்கள் இடத்துல 2 உடை இருந்தால், இன்னும் நம்ம தசம பாகத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் 10ல் 1, ஆனால் புதிய ஏற்பாட்டில் பாதி கொடுக்கணும், இல்லைன்னா முழுசாகவும் கொடுத்துடணும். அந்த ஏழை விதவை தனக்குள்ளேருந்து எல்லாத்தையும் கொடுத்தாங்க. சகை என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு சொன்னார். அப்போ தான் அந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சு, ஆட்சி வந்து சகை வீட்டுக்கு ஆண்டவர் போனார், பணத்தை கேட்கல, அவன் மனம் திரும்ப இருக்கு. சகை சொன்னான், எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், எல்லாம் அதான் புதிய ஏற்பாடுடைய சட்டத்திட்டங்கள். பழைய ஏற்பாடில் தான் தசம் வாங்கும், புதிய ஏற்பாட்டில் முழுவதுமாக கொடுக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு உதவி செய்வாராக. நாத்து மக்களை சம்பாதிப்போம், உண்மைகளை வைப்போம். அது மாத்திரமல்ல, அதில் நம்ம பெருக பண்ணுவோம், அரசாங்கத்தை ஏமாத்தல் வைப்போம். யோக்கியமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வாராக. நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடலாம். அப்போது நம்முடைய காணிக்கும் தேவனுக்காக படைக்கலாம்.
கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆம் பிள்ளைகளே, இந்த உலகம் நமக்கு நிரந்தரமற்றது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய நித்திய வீடுகள் நமக்கு உண்டு. அந்த நித்திய வீடுகளிலே நம்மை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி நாம் அதற்கு ஆயத்தப்பட வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்க்கும்போது மனிதர்கள் எல்லாரும் மரணம் பயம் இருக்கிறது. ஆனால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் அதை குறித்து பயப்பட தேவையில்லை. ஆனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதை காட்டிலும் மேலானது நம்முடைய ஆத்துமா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தது சிலுவையிலே இந்த உலக ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவும் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாகத்தான் தேவன் இந்த உலகத்திலே மனிதனாய் அவதரித்தார். இந்த உலகத்தையே நாம் பார்த்து சோர்ந்து விடாதபடிக்கு நாம் நித்திய ராஜ்யத்துக்கு சேருவதற்கு எப்போதும் நாம் ஆயத்தப்பட இந்த ஆவிக்குரிய கொரோனாவிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள என்று கேட்ட வசனத்தின்படி நாம் ஆரோக்கியமான பிரசங்கத்தை கேட்கலாம். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாயை நாம் அடக்கி கொள்ள வேண்டும், நம்முடைய ஆத்மாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சொல்லப்படும். நம்முடைய கைகளை எப்போதும் நாம் சுத்தமாக வைத்திருப்போம். அது மாத்திரமல்ல, அவிசுவாசியிடமிருந்தும் விசுவாசி என்று சொல்லி வேஷம் தரித்து கொண்டிருக்கிறவர்களையும் கள்ள உபதேச இடத்திலிருந்தும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி போமானால் நம்மையும் நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டு ஆயத்தமா இருக்கு. ஆனால் தான் பவுல் சொல்கிறார், தீமோத்தேயே, இவைகளை நீ எச்சரித்துக் கொண்டிருப்பாயானால் உன்னையும் உடைய பிரசனத்தை கேட்பவனை பாதுகாத்துக் கொள்வாய் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் நாம் எச்சரிக்கையாக இருந்து இந்த ஆவிக்குரிய குரலில் இருந்து பாதுகாக்க பரிசுத்த ஆவியான உங்களுக்கு எனக்கு உதவி செய்வாராக. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த ஆராயில் கலந்து கொண்டு அனைத்து தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. என் தேவனாய் கர்த்தர் சீக்கிரத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருமனமாய் ஆராதிக்கிற வாய்ப்பினை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, கேட்ட வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள பரிசுத்த ஆவியான எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது என்னுடைய சுய பலத்தினால் முடியாது. உம்மோடு கூட நாங்கள் இணைந்து இருக்கும்போது பரிசுத்த ஆவியின் உதவியோடு நாங்கள் இருப்போமானால் நிச்சயமாக இப்படிப்பட்ட சுபாவத்திலிருந்தும் பாவ காரியங்களிலிருந்தும் நீர் எங்களை விடுதலையாக்க நீ வல்லவராக இருக்கிறபடினால் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்து ராஜா. ஒருவேளை இந்த பிரசங்கத்தை திரும்பமாக இரண்டாவது வாய்ப்பு ஒருவேளை கேட்பார்களானால் மீண்டும் அவர்களுக்கு எச்சரிக்கிற வசனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, தொடர்ந்து ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, கொடுத்தது காணிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக உங்களுடைய ஊழியத்தை தாங்கும்படியாக கொடுக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்களுக்கு அதை மறித்து ஊதித்திருந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்னைக்கும் உங்களோட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தவங்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் மட்டும் இருப்பதாக. ஆமென்.
கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அடுத்த செகண்ட் ஷோ கூட ஒரு சிறந்த தலைப்போடு கூட இருக்கிறோம். நீங்கள் விருப்பமானால் அதை கேட்கலாம்.